வணக்கம் மக்களே! நம்மகிட்ட நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னப்பா இந்த குக்கிங் வீடியோ போடுறீங்க எல்லாமே ஏதோ வித்தியாசமாவே சமைக்கிறீங்க. ஒரு தனியா அதுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர், அதுக்குன்னு ஒரு பாத்திரம் அந்த மாரியே இருக்கு. ஒரு நார்மலா வீட்ல இருக்கிற மாரியான ஒரு அட்மாஸ்பியர்ல இல்ல நார்மலா நம்ம டெய்லி சாப்பிடுற அந்த குழம்புகள் ஏதாவது செஞ்சு குடுங்க." அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீன் மேக்கர், கொண்டைக்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு தரமான ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை இது நீங்க போட்டு நைட்டே ஊற வச்சிரணும். ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஊறும். நைட்டு ஊற வச்சுட்டு எடுத்து இந்த மாரி ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம். இது ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால நீங்க நைட்டே ஊற வச்சுருங்க. நைட் ஊற வச்சுட்டு காலைல எந்திரிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வடிகட்டி தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சுண்டல் மட்டும் தனியாக எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அது குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த குண்டானில் இது பண்ணீங்களோ அந்த குண்டான்லேயே ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றிருங்க. அதே குண்டான் அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு அதில் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு வந்து உப்பு இதாகும். நீங்கள் தக்காளி ஃபஸ்ட்டு போட்டாலும் சரி, ஏதாவது நம்ம தாளிக்கிறப்ப அப்பயும் இதுக்கும் உப்பு போட்டுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக அது வேகிறதுக்காகவும். தூக்கி மூடியை போட்டு விசிலை போட்டுவிட்டு ஓரமாக வச்சு விட்டுறலாம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த பக்கம் இன்னொரு வடை சட்டி தூக்கி வச்சிடலாம். சின்ன வடை சட்டி, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அந்த சாந்து வந்து ரெடி பண்ணலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல், இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினாவே போதுமானது தான். முன்னாடி லைட்டாக சட்டி ஹீட் ஆகாமல் இருக்க லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் போட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஓவர் ரோஸ்ட் ஆக தேவையில்ல. நார்மலாக அந்த பொன்னிறமாக வந்தால் மட்டும் போதும். அப்புறம் இந்த குக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம சமைக்கிறது. காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு லைவில் வரும். லைவ் பார்க்குறீங்க தாராளமாக காலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன மூடியில் போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவு இருந்தால் போதும். அதே 25 கிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு அது கூடவே சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சோம்பு கொஞ்சம், அதே 25 கிராம். கசகசா லைட்டாக இருந்தால் போதும். பட்டை ஒரு சின்ன பட்டை 3 பட்டை. இதெல்லாம் எண்ணெயிலே போட்டு பண்ணலாம்னு கேட்கலாம். அப்படி எண்ணெயிலலாம் போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா இதாக இருக்கும். அதனால் கடைசியாக அதை சும்மா நம்ம ஏன்னா அரைக்க தான் போகிறோம். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவு நம்ம பிரியாணிக்கு வச்சுருப்போம்ல அந்த பூவு அதை எடுத்து இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதெல்லாம் வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்குறப்பே பண்ணிவிட்டுருங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஆகிறதுனால அப்போ கொஞ்சம் நேரம் வணங்கும். நீங்கள் ரொம்ப வணங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அப்புறம் இதை வணக்கிறப்போ வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே கருகுன மாதிரி ஆயிரும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். சும்மா 2ஆக மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். நாலு தக்காளி நம்ம போட்டிருக்கோம். பீஸாக போடணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா 2ஆக போட்டுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த ஒரு சாந்தாக தான் எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப கட் பண்ண தேவையில்ல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம்.
இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மண்ணில் இருக்கிற பொருள் இப்போ விளையிற பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மண்ணாகவே இருக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவிக்கிறது நல்லது. அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஆற வைக்கணும். ஏன்னா மிக்சியில் அப்படியே போட்டோம்னா மிக்சி போயிடும். அதனால் ஆற வைக்கணும். இப்போ குழம்புக்கான ஒரு சட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் குழம்பு வைக்கிற சட்டி. இது வந்து நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த கடுகோடு அந்த கடலப்பருப்பு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்காமல் தனியாக வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக 2 கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு லைட்டாக அங்கே வந்து நம்ம சாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் அப்படியே முழு வெங்காயம் அப்படியே போட்டிருப்போம். இங்கே வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். 3 வெங்காயம் இருந்தால் போதும். சும்மா லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டு அப்படியே போட்டிங்கன்னாவே நல்லா இதாயிரும். அது கூட கருவேப்பிலை தழை நேற்று பிச்சுட்டு வந்ததில் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அந்த பிச்சுட்டு வந்த வீடியோ போடல. நாளைக்கு வேணுமா மரத்தில் வந்து பிச்சுட்டு வர மாதிரி வீடியோ போடலாம். ஓரளவுக்கு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து நமக்கு நல்லா வேகணும். அதனால் உருளைக்கிழங்கு இப்பயே போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு. உப்பு என்றைக்குமே ஃபஸ்ட்டு போடுறப்ப கம்மியாகவே போட்டுருங்க. அக்யூரேட்டாக எனக்கு போட தெரியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்கிறப்ப நம்ம நார்மலாக போட்டோம்னாவே போதும். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் உடச்சிட்டு வந்துடலாம். காலையில் இந்த மாதிரி அப்படியே தேங்காய் உடச்சா நம்ம கைக்கு முன்னே இருக்கும். அடிக்கிற வெயில் காலத்தில் வேறு நல்லா காலையில் குழு குழுன்னு இருந்துச்சு. நான் அப்படியே குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை ரிட்டன் இந்த உருளைக்கிழங்கோடையே சேர்த்திக்கிறோம் நம்ம. இது கூட இந்த பெரிய மீன் மேக்கர் வந்து பார்த்திங்களா இருக்குங்களா, பெரிய மீன் மேக்கர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சுடு தண்ணி தேவை. நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு பக்கத்தில் செய்கிறதுனால அதில் இருக்கிற சுடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னாவே இதாகும். ஆனால் சுடு தண்ணியில் போடுறப்போ நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாயிரும். நீங்கள் சுடு தண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நான் பக்கத்தில் சாப்பாடு செஞ்சுட்டதுனால அந்த இடத்த வச்சுட்டேன். இந்த தேங்காய் துருவுறப்போ காலங்காலமாக நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், 2 தேங்காய் எடுத்து வாயில் போட்டு திம்போம். இது மாறாது. இந்த மாதிரி பண்ணதை உங்கள் அனுபவங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. இப்போ இந்த தேங்காவை மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் மீதி எதுவும் ஆட் பண்ண வேணாம். தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தக்காளி வெங்காயம் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் அள்ளி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஆற வச்சுட்டோம். ஆறாமல் போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி மிக்ஸி சுற்றுறப்போ அந்த ஹீட் ஆகும். இதுவும் ஹீட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் உள்ளேருந்து மிக்சியிலேருந்து புகை தான் வரும். அப்புறம் நீங்கள் மெக்கானிக் கடைக்கு தான் கொண்டு போகணும். மெக்கானிக் கடைக்கு கொண்டு போய் காசு வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று வெடிச்சு கிடிச்சு மூஞ்சில் கிஞ்சி பட்டுருச்சுன்னா பாவம் என்ன பண்ணுறது. அதனால் ஆற வச்சே போடுங்க. பட்டவன் சொல்கிறேன். ஓகே, இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் நம்ம எப்பவுமே கேட்குறது. அதனால் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். எவ்வளோ 2 ஸ்பூனுன்ட்டு நீ வகையில் 3 ஸ்பூன் போடுறீங்கன்னு நான் நேற்று வீடியோவிலே சொன்னேன். நான் வச்சுருக்கிறது குட்டி ஸ்பூனு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அதில் நான் அளந்து போடுறது ஃபுல்லாக ஒரு ஸ்பூனுங்கிறது ஒரு ஃபுல்லாக போட மாட்டேன். அதனால் அப்படி போடுறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், இதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா கெட்டியாக எடுத்து கொடுக்கும். மல்லித்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு.
இப்போ வந்து லைட்டாக புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் எடுத்து போட்டுக்கிறோம். அப்புறம் இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வடை சட்டியிலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே மேலே அந்த சைடில் ஊற்றிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மசாலாவெல்லாம் எடுத்து விட்டு அதையும் இதுக்குள்ளேயே ஊற்றிடலாம். இது தண்ணி பத்தாது, இருந்தாலும் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிறோம். போட்டு மிக்ஸி ஜாரை போட்டு மூடி அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு நல்ல தரமான ஒரு சாந்து ரெடி. இந்த சாந்து என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி இந்த உருளைக்கிழங்கு கொண்டக்கடலையும் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சுருக்கிறோம். அந்த உருளைக்கிழங்குலையும் கொண்டக்கடலையும் சேர்த்து இதை ஊற்றி விட்டுற வேண்டியது தான். நல்லா கெட்டியாக இருக்கும். எடுத்து ஊற்றிட்டு காய் கொண்டக்கடலை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு இந்த டைமில் உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நீங்கள் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. நம்ம கடமைக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த இந்த மீன் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. இதை அந்த மாதிரி போட்டு அப்படியே அழுத்தினீங்கன்னா 2 3 உடஞ்சி வந்துடும். எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு உடச்சிக்கலாம். நான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இன்றைக்கி நான் சாப்பிட்ற வீடியோ கூட இதெல்லாம் ஆட் பண்ணல. நல்லா உடச்சி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற குழம்போடையே வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து நுர வரும். நுர வர டைமில் தூக்கி இதை போட்டோம்னா போதும். நல்லா மேலே மிதக்கும். அதனால் இதில் கொஞ்சம் மசாலாலாம் இறங்குனுச்சுன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்ருங்க, இல்லைனா மேலே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது ஃபினிஷிங் டச், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் இது என்னோடய ஸ்பெஷல் இல்லை, இந்த குழம்பு இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலு. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா செவன்னு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழம்பு எல்லா காய் நல்லா வந்து அப்படியே அந்த மீன் மேக்கர் நீங்கள் போடுறது தான் பக்காவாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை மக்களே.